பட்ஜெட்ல பொருளாதார வளர்ச்சிக்கு ஏதாச்சும் ஒரு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இது இல்லை. அவங்க வளர்ச்சி அவங்க அது அவங்க வளர்ச்சி. சென்னையில வெள்ளம் வரும்போது 4000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒதுக்கி இருக்கும் அப்படின்னாங்க. மூலமா அண்ணன் டிஆர்பி ராஜா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். பாட்டு யூஸ் பண்ணுங்க, தமிழ்நாடு பாட்டை யூஸ் பண்ணுங்க, நார்த் இந்தியா எல்லாம் பேசுறீங்க, கண்டுபிடிச்சிருக்கு இல்ல. நேயர்களுக்கு வணக்கம். இன்று காலை ஒரு நேர்காணல்ல அண்ணாமலை அவர்கள் பட்ஜெட் குறித்து ஒரு விமர்சனம் வச்சாரு அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம். அது குறித்து இப்ப நம்ம விரிவா பேசுவோம். சூர்யா வணக்கம். அண்ணாமலை அவர்கள் வைத்த அந்த ஒரு விமர்சனம் சரியா தவறா? அவரு 100% கரெக்டா தான் வச்சிருந்தாரு. எதை வச்சு சொல்றீங்க? ஏன்னா நம்மளே பாக்குறோமே 3 வருஷம் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி இது ஒரு வெற்று பட்ஜெட்டா தான் இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அண்ணாமலை அவர்கள் மட்டும் இல்ல, சரத்குமார் கூட அவர் கூட கருத்து சொன்னாரு. அவரும் எல்லாருமே சொன்னாரு. அவர் கட்சி வச்சிருக்காரு. அவரும் சொன்னாரு. சாமானியர்கள் எல்லாருமே இந்த விஷயத்த சொல்லிட்டு மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் அவர்கள் அதாவது அவர் கேட்டாங்க, இந்த 2 நாள்ல ஏதோ நல்ல செய்தி சொல்றேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. காலையில தான் நினைக்கிறேன் படம் நடிக்க போறாரா எப்படி கூட்டணி குறித்து தான் பேசுறேன். சரி, அதான் கமலஹாசன் அவர்கள்ட்ட ஒருவேளை இது பட்ஜெட் முழுசா அவரும் படிச்சுட்டு கருத்து சொல்றதா இருந்தா ஒருவேளை திமுக ஆதரவா பேசணும்னா நல்ல பட்ஜெட்னு சொல்லுவாரு. உண்மையாவே நீங்க படிச்சதை சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா அவருமே ஏங்க ஏற்புடையதே இல்லைங்க, அது எப்படிங்க நீங்க எடுத்துக்கிறீங்க? ஏன்னா இதுல என்ன பொருளாதார வளர்ச்சிக்கு இதுல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த பட்ஜெட்ல பொருளாதார வளர்ச்சிக்கு ஏதாச்சும் ஒரு இருக்கான்னு கேட்டீங்கன்னா எதுவும் இல்ல. அவங்க வளர்ச்சிக்கு அவங்க வளர்ச்சி அது அவங்க வளர்ச்சிக்கு வேணா இருக்கும். 2வது திமுகவுடைய இந்த வருஷத்துடைய இந்த பட்ஜெட் தாக்கல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய பட்ஜெட்டை கூட ஏத்துக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு பிடிஆர் அவர்கள் இருந்தாங்க. சரிங்களா? இப்ப தங்கம் தென்னரசு அவர்கள் அவருடைய திறமையை குறைச்சு மதிப்பிடுறதுக்காக சொல்லல. இருந்தாலும் பிடிஆர் அவர் பங்கேற்க அவர் அளவுக்கு ஒரு பண்ணுவார் அப்படின்றது அவர் பினான்ஸ்ல ஊர்ன ஒரு ஆளுங்க. ஊர்ன ஒரு ஆளு. ஆமா. இந்த பட்ஜெட் ஆனா அவர் எப்படி அவர் ஹெல்ப் பண்ணிருப்பாரு நடக்குன்னு தோணுது. கண்டிப்பா எதுவும் சஜஷன் கொடுத்திருப்பாரு. இருந்தாலும் முழுக்க அவருடைய முழு பார்வையின் கீழே வந்திருக்காருன்னு தெரியும். இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய முரண்கள்லாம் இருக்கதான் செய்யுது. உங்களுக்கு தெரியும், சென்னையில வெள்ளம் வரும்போது 4000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஏன் தண்ணி போகல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களை மாதிரி ஆளுகெல்லாம் ட்வீட் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இல்ல 2000 கோடி ரூபாய் வரைக்கும் தான் செலவு பண்ணி இல்ல. அது ஆக்சுவலா அவங்க எப்படி சொன்னாங்கன்னா, போன வருஷமே கிட்டத்தட்ட ஒரு 90% பணிகள் முடிஞ்சிச்சு அப்படின்னாங்க. அதுக்கு அடுத்து அது அப்படியே 95 ஆச்சுன்னு நினைக்கிறேன். 95% ஒர்க் நடந்திருந்தது உண்மையாவே அப்படின்னா தண்ணி எங்கேயுமே தேங்கி இருக்காது. அதையும் மீறி தண்ணி தேங்கினதுக்கு இவங்க என்ன காரணமா சொல்றாங்கன்னா, வரலாறு காணாத மழை அப்படின்றத ஒரு சாக்கா சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை போயின்றது. அப்ப அந்த பட்ஜெட்ல ஒருவேளை வரலாறு காணாத மழை வந்தால் இவ்வளவு ஒதுக்கணும், அது பேரை சொல்லி ஒதுக்கணும். ஏன்னா இது புது ஊருட்டா இருக்கு. மழை வந்துச்சுன்னா தண்ணி போகிறதுக்கு முதல்ல இந்த ஏரிகளெல்லாம் சுத்தப்படுத்தணுமே, அதுக்கான நடவடிக்கையும் அவங்க எடுக்காம இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் சொன்னதுல எந்த தவறுமே இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். 2வது அவர் ஒரு அகேன்ஸ்ட் பார்ட்டி, அதனால அப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லியிருக்கலாம். அது அப்படின்னு பாக்கலாம் நம்ம. ஆனா அவர் அப்படியே ஒரு அகேன்ஸ்டா சொல்லியிருந்தாலும் அதுல எது தவறு இருக்கா, அதுல எதுவும் பொய் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்படி எதுவுமே இருக்க மாதிரி தெரியல. அவருடைய முக்கியமான குற்றச்சாட்டுகள் ஒண்ணு என்ன அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, இந்த திராவிட மாடல் அரசு பட்ஜெட் ஒதுக்கும் போது சொன்னா அது வெறும் வெற்றி பேச்சாகவே போய்விடுகிறது, அதனால எந்த பிரயோஜனம் வர மாட்டேது அப்படின்றத சொன்னாரு. நம்ம நேத்து பேசியிருந்தோம், நீங்க காலைல பேசியிருந்தோம். பட்ஜெட் ஒதுக்கும் போது அவங்க சில அமௌண்ட் ஒதுக்குறாங்க. அந்த அமௌண்ட் முழுசாவே அந்த துறைக்கு போய் சேர மாட்டேது, அதாவது செலவு பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறை நம்ம சேர்த்து வச்சுக்கிறாங்க. அந்த பட்ஜெட்ல பஸ்ல பெயிண்ட் அடிச்சது, பஸ்ல கரெக்டா பராமரிப்பு இல்லாம இருந்தது,
போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் பண்ணது, அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படி இந்த பள்ளி இல்ல அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஆணவம்னு பாத்தீங்களா? அந்த ஊழியர்கள் அங்க போராட்டம் பண்ணும்போது அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் சொல்றாரு, நீங்க வந்து வேலைக்கு போகலைன்னா உங்க மேல வந்து சட்ட ரீதியா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றாரு. இதெல்லாம் எவ்வளவு ஒரு அராஜகத்தின் உச்சம் இதெல்லாம். பொதுவாகவே வந்து ஒரு டாக் ஒண்ணு இருக்கு. என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திமுக ஆட்சிக்கு வந்தா இந்த தொழிலாளர்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு டாக்கு. உண்மை உண்மை. ஆனா இந்த தடவை அது கலைஞர் அவர்களுடைய ஆட்சி சொல்றது. இப்ப ஒரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே அகேன்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பள்ளி கல்வித்துறையில வந்து சரியான சரியா அது நடக்கல அப்படின்றது எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க. பள்ளிக்கூடங்கள்ல சரியான அடிப்படை வசதிகள் இல்லாம இருக்கு. மருத்துவமனைகள் அடிப்படை வசதி இல்லாம இருக்கு. எந்த துறையை நீங்க எடுத்தாலும் எல்லா துறையிலுமே ஒரு குறைநில பல குறைகள் இருக்கதான் செய்யுது. இதெல்லாம் பிக்ஸ் பண்றதுக்கு தான் இந்த பட்ஜெட் எல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணாலும் போன தடவை அதுதானே பண்ணீங்க நீங்க. ஒரு அரசாங்கம் அப்படின்றத நீங்க எடுத்தீங்கன்னா பல துறைகள் இருக்கும். எல்லா மக்களையும் வந்து உங்களால வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இது வந்து 101% வந்து அது ஃபேக்ட் அது. ஆனா இதே ஐயா கருணாநிதி அவருடைய பீரியட்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு குறைகள் இருந்தாலும் அதை வந்து எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆளுமை திறன் வந்து அவர்கிட்ட இருந்தது. ஆனா அது சுத்தமாவே வந்து இவர்கிட்ட இல்ல அப்படின்றதுதான் வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். இவர் முதல்வரான்றது எனக்கு இவர் தான் முதல்வரா இருந்து ஆட்சி பண்றாங்க கூட வேற ஏற்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த பட்ஜெட்டை பத்தி அண்ணாமலை அவர்கள் சொன்னதும் சரி, சரத்குமார் அவர்கள் சொன்னதும் சரி, மத்த கட்சி தலைவர்கள் சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து யாருமே பாசிட்டிவான சொல்லவே இல்லை. என்னப்பா இது இப்படி பண்ணிட்டீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் பினான்ஸ்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்ட் அவரும். ஆக்சுவலி எக்ஸ்பர்ட்னா அவர் இந்த விஷயத்துல அவர் டிகிரியும் முடிச்சிருக்காரு இதுல. அது போக இல்லாம ஒரு படித்த ஒரு மனிதர். ஆல்ரெடி வந்து நிறைய இந்த ஐபிஎஸ் ஆனவர் நிறைய படிச்சிருக்காரு. பல அரசியல்களை பார்த்துக்கிட்டே வரவரு. ஒவ்வொரு பட்ஜெட் தனித்தனியா பிரிச்சு அனலைஸ் பண்ணக்கூடிய ஆளு. ஆக்சுவலி அவர் பாத்தீங்கன்னா டிஎம்கே ஃபைல்ஸ் சொல்லிட்டு ஒரு 3 ஃபைல்ஸ் விட்டுருந்தாரு. 3மே பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களோட பணம் போக்குவரத்து இருந்திருக்கு, அதை தனித்தனியா பிரிச்சு இது எவ்வளவு செலவினம், எவ்வளவு செலவு, இதுல இவங்க கமிஷன் எவ்வளவு ஆட்டை போட்டது எவ்வளவு, எல்லாத்தையும் தனித்தனியா அக்குவராணி வேற பிரிச்சு கொடுத்துருந்தாரு. அப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டை நீங்க ஒதுக்கும் போது அதை அனலைஸ் பண்ண மாட்டாங்கன்னு நீங்க எந்த தைரியத்தை எந்த மாதிரி எப்படி நினைச்சிருக்கீங்க நீங்க? இந்த பட்ஜெட்ல வந்துட்டு நீங்க வந்து மக்களுக்கு நீங்க எப்படி நல்லது செய்ய போறது கிடையாது. அது ஒரு விஷயம். அடிக்கிற பிள்ளையாச்சும் அளவா அடிக்க வேண்டியதானே அப்படின்றதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. நேத்து ஒரு ஹேஷ்டாக் ஒண்ணு ட்ரெண்ட் ஆச்சு டிஎன் பட்ஜெட் குறித்து. திமுக ஆதரவாளர்கள் ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணாங்க. அப்படியே அதிமுக காரங்க என்ன ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணாங்கன்னா இது திமுக பட்ஜெட் கிடையாது, இது வந்து கோபாலபுரம் பட்ஜெட் அப்படின்றத அவங்க ட்ரெண்ட் பண்ணாங்க. உண்மையாவே இந்த ஒரு பட்ஜெட்டை வந்து நீங்க உங்க பார்வையில எப்படி பாக்குறீங்க? அத இப்ப நீங்க ஹேஷ்டாக் மட்டும் சொன்னீங்கல்ல கோபாலபுரம் இல்ல திமுக காரங்க என்ன ஹேஷ்டாக் யூஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்களா? இந்த பட்ஜெட் ஃபார் ஸ்டாலின், பெஸ்ட் சிஎம் அப்படி போனாங்களா? அந்த ஹேஷ்டாக் எப்ப ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சு பாத்தீங்களா? நேத்து மார்னிங்கே ட்ரெண்ட் ஆயிடுச்சு. பட்ஜெட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி. சரி, அதுக்கப்புறம் தான் பட்ஜெட் அறிவிக்கிறாங்க. அதுல என்னோட ஒரு விஷயம், பெஸ்ட் சிஎம் அப்படின்ற அந்த ஒரு ஹேஷ்டாக் இவங்க மட்டும் ட்ரெண்ட் பண்ணல, வட மாநிலத்துல இருக்கிறவங்கள கூட ட்ரெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. சமோசா வைக்கிறேன் ஒருத்தர் ஹிந்தில எல்லாம் போட்டிருக்காங்க. பார்த்த உடனே ஷாக் எனக்கு. டேய் உனக்கு எப்படிடா தெரியும் இதெல்லாம் அப்படின்ட்டு. இந்த காணொலி மூலமா அண்ணன் டிஆர்பி ராஜ் அவர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நானு பாட்டு யூஸ் பண்ணுங்க, தமிழ்நாடு பாட்டா யூஸ் பண்ணுங்க. நார்த் இந்தியா எல்லாம் போயிருந்தீங்க கண்டுபிடிச்சிருக்கு. ஒன்றும் இல்ல ப்ரோ, ஹிந்தில வருது, தெலுங்குல வருது, கன்னடத்துல வருது, சான்ஸ்கிரிட்ல எல்லாம் வருது, என்னென்ன மொழியிலயே வருது. இன்னும் சைனீஸுக்கு தான் போல. அதுவுமே அந்த பாட்டில் அவைலபிள் தான், அதுவும் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா இது பேசிக் ஹிந்தி வேணாம்னு சொல்லிட்டு ஹிந்திக்கார எப்படிங்க பெஸ்ட் சிஎம் போறோம். அவனுக்கு தாங்க அவர் சிஎம் ஆனே அவனுக்கு தெரியாது. இல்ல இவங்க என்ன பண்ணிருக்கோம்னா அந்த ஹேஷ்டாக் அப்படியே ரீகோட் பண்ணி இவங்க வழக்கமா சொல்லுவாங்க ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போட்டிருக்கணும். அப்படிதான் போடணும். நீங்க சொன்ன அந்த இதை வச்சு பாத்துக்கங்க. நீங்க இது வந்து தமிழக பட்ஜெட் மாதிரி தெரியல, கோபாலபுரம் பட்ஜெட் மாதிரி தான் இருக்கு. இந்த பட்ஜெட்ல எனக்கு ரொம்ப பெருசா வந்து நான் எதிர்பார்த்து உட்காந்து நம்ம அந்த பட்ஜெட் வாசிக்கிற வரைக்கும் பொறுமையாலாம் உட்காந்து பார்த்தோம்னா அது ஃபுல் டைம் வேஸ்ட்னு தோணுது. ஹைலைட்ஸ் மட்டும் பார்த்துட்டு பேசாம இருந்திருக்கலாம்ன்ற மாதிரி தான் இருக்கு. இந்த பட்ஜெட் எனக்கு சுத்தமா பிடிக்கல. மதுரைக்கு வந்து ஒரு 20 சிறப்பு அம்சங்கள் நான் அதுதான் உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். சென்னைக்கு மட்டும் இத்தனை கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி இருக்கிறாங்க. இதே மத்த மாவட்டங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க இந்த பட்ஜெட்ல? இருக்குன்னா அது அதான் எப்படி சொல்றேன்னா, லைட்டா எப்படி
தான் அந்த மாதிரி மாதிரி. இப்ப வந்து எங்க மதுரை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 20 சிறப்பு திட்டம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் எல்லாம் ஒரு காலில் வந்து அவளை பக்கம் பக்கத்துக்கு போட்டுட்டு இருக்காரு. சரி, அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. கோல்டன்ல இருக்கிறாரு, அவர் பண்ணிதான் ஆகணும். பொறுப்புல இருக்காரு. அங்க நம்ம ஊர்ல சக்கிமங்கலம் சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அது பாத்தீங்கன்னா மதுரையோட கொஞ்சம் அவுட்டர் ஏரியா தான் அதெல்லாம். சரிங்களா, அங்க வந்து ஒரு வணிக வளாகத்தை கொண்டு வர போறோம். இந்த சிறு குறு தொழில் நடத்துவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு எத்தனை 3 மாடி இதுல வந்து நாங்க அங்க இது கடை வச்சு தர போற மாதிரி ஏதாவது ஒரு பட்ஜெட்ல வந்துருக்கு, சம்திங் ஏதாவது வந்திருக்கு. இதுல என்ன பிரயோஜனம் நீங்க சொல்லுங்க. பிரயோஜனம் அவங்களுக்கு பிரயோஜனம். சரி, ஓகே, நான் வியாபாரம் நடக்காது அவங்களுக்கு இதனால முழுக்க நட்டம் அப்படின்லாம் சொல்லல. அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்கு. கான்ட்ராக்டருக்கு பிரயோஜனம். அந்த கான்ட்ராக்டர் யாரா இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மொத்த ரைட்ஸ் யார் எடுப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அதுல ஒரு 4000 பேருக்கு வேலை கிடைக்கும்ன்றாங்க. அப்ப மதுரையில எத்தனை பேர் இருக்கான்? இப்ப 4000 பேருக்கு வேலைக்கு தான் நீங்க உட்காந்து உங்களுக்கு பட்ஜெட் போயிட்டு வச்சுங்களா எத்தனை நாள்? இதுக்கு தான் ஆட்சிக்கு வந்தீங்க. அப்ப கேள்வி கேட்க எனக்கு தோணும். இவங்க இதுல பண்ண உருப்படியான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? திருமங்கலம் டு ஒத்தக்கடை மெட்ரோவுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க 11,000 சில்லற கோடி ரூபாய் பட்ஜெட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இதுல காமெடி என்னன்னா, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்தாதான் வேலையை ஆரம்பிக்கும். இன்னும் வந்து இப்ப அது பட்ஜெட்ல இப்படிதான் சொல்றாங்க, இவ்வளவு ஒதுக்கியாச்சு, இதை வந்து நாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கோம், அவங்க அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா பணிகளை ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் உங்க பணிகள் எப்படி ஆரம்பிப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதை பத்தி எனக்கு கருத்து சொல்ல தேவையில்ல. மத்தபடி மதுரைன்னு குறிப்பிட்டு சொல்ல, மத்த திண்டுக்கல், கரூர், சேலம், மதுரை, திருநெல்வேலி இப்படி மொத்தமா சேர்ந்து வரும்ல. இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் வந்து சுற்றுலாத்துறை மேம்பாடு பண்ண போறோம், சுற்றுலா மேம்பாடு அது வருஷம் பண்றது. இதுல எங்களுக்கு என்னங்க பிரயோஜனம் நீங்க சொல்லுங்க. டூர் போங்க ஏங்க, எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல, நீங்க பண்ணவே வேணாம். இந்த சிங்காரச்சனை 2.0 இந்த மாதிரி மாமதுரை 2.0 பேர் மட்டும் வச்சா கூட போதுங்க. நம்ம ஊருக்கு ஏதாவது பண்றாங்கன்னு சொல்லலாம். திண்டுக்கலுக்கு ஒரு பேரு, கரூருக்கு ஒரு பேரு, திருநெல்வேலி சீமை 2.1 ஏதாவது ஒண்ணு வைக்க வேண்டியதானே. பேர் வச்சா கூட பரவாயில்ல. பேர் வைக்கிறது பட்ஜெட் ஒதுக்குறது கிடையாது. ஒதுக்குன பட்ஜெட்டுக்கு அப்ரூவல் போட அவங்க கொடுப்பாங்க. அவங்க வந்து பாப்பாங்களே, இங்க வந்து நீங்க கண்டிப்பா உங்களை கோடி ஒதுக்கிறீங்க, இது என்ன கணக்கு வழக்கு, கீழே போதா மேல போதா எல்லாம் பாப்பாங்கல்ல. இல்லாட்டி அவங்க பாக்கெட்ல போதா எல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க. கோபாலபுரம் ஓகேங்க. ஆமா, கோபாலபுரம் நேத்து தான் போயிட்டு வந்தோம். சரி, இது வந்து இப்போதைக்கு இந்த பட்ஜெட்ல வந்து இவ்வளவுதான் போய்கிட்டு இருக்கு. பட் சுவாரஸ்யமா சொல்ற அளவுக்கு எதுவும் கிடையாது. சுவாரஸ்யமா பொருளிப்பாங்களா அப்படின்றதான சொல்லலாம். நம்ம மொத்தத்துல கடைசி அந்த இந்த மீம் என்ன போட்டுருங்க, அந்த லெட்டர் ஓபன் பண்ணி பாத்துட்டு ஒண்ணும் இல்ல மக்கள் அப்படிதான் நேத்து ஃபுல்லா அந்த டிவி உட்காந்து பாத்து இருந்திருப்பாங்கல்ல, அவங்க ஃபுல்லா என்னமோ சொல்லி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது பாத்துருப்பாங்க. அந்த காமெடி மாதிரி தான், இதுல ஒண்ணும் இல்ல கீழே போட்டுருப்போம் பட்ஜெட் இருந்துச்சு. இதை வேணா யார் வர இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்களும், அப்புறம் நமது காங்கிரஸ் நண்பர்களும் அவங்க வேணா வரவேற்கலாம். அவங்களுமே ஒரு மனதா வரவேற்பாங்களான்றது டவுட் தான். நேற்று சில உடன்பிறப்புகள்லாம் குமரிட்டு இருந்தாங்க, அப்படி பண்றீங்க மாதிரி. எவ்வளவுதான் நாங்களும் முட்டு கொடுக்கறது, ஏதாவது ஒன்னாச்சு நான் உண்மையா நல்லது பண்ணிட்டு அப்புறம் நாள் தப்பு பண்ணினா கூட அதை சொல்லியாச்சும் முட்டு கொடுப்போம். எதுவுமே பண்றது கிடையாது. அவங்களுக்கு என்ன வேதனைனா சின்னமலை டீமுக்குன்னு சொல்லிட்டு எதுவும் ஒதுக்கல. அப்படி சின்னமலை டீமுக்கா இது ஒதுக்கினாங்க உடன்பிறப்புகள் 20 கோடி ரூபா. ஆமா, அது என்ன நமக்கு வேண்டப்பட்ட ஒரு நண்பர் ஒருத்தர் போட்டிருந்தாரு, இந்த மாதிரி 20 கோடி ரூபாய் திருநாய்களுக்கு ஒதுக்கிருக்கீங்களே, உடன்பிறப்புகளுக்கே அவ்வளவு செலவு பண்றீங்கன்னு போட்டிருந்தாரு. இதுல என்ன காமெடினா, அது உண்மையாவே ஏத்துக்கிட்டு ஒருத்தர் கமெண்ட் சண்டைக்கு போயிருந்தான், நீங்க எப்படி எங்களை சொல்ல போச்சுன்னு கேக்குறான். அப்ப அவனுங்களே ஏத்துக்கிறானுங்க, இது வந்து நம்மளதான் ஒதுக்கிருக்காங்க, நம்மள அப்படியே திட்ட போச்சு அப்படின்னு அவனே ஏத்துக்கிறான். சரி, உங்களுடைய நிலைப்பாடு இதுதான். இந்த பட்ஜெட்ல இருந்து அவர் பெருசா சொல்ற அளவு இல்ல. அண்ணாமலை அவர்கள் சொன்னது வந்து 100க்கு 100 சரிதான். இன்னும் இந்த பட்ஜெட் அவர் அனலைஸ் பண்ணிட்டு இன்னும் பிரீஃபா ஒரு அறிக்கை விட்டாருன்னா பாக்குற எல்லாருக்குமே ஈஸியா புரியும்ன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். நன்றி சூர்யா.